சார், ஒரு 3 விஷயங்களுக்கு எனக்கு இது ரொம்ப சோர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். திரு விஜயினுடைய அந்த பேச்சு குறித்து பேசுகிறதுக்கு ஒரு 3 விஷயம் குறித்து பேசினார் அவர். ஒன்று லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ பற்றி பேசினார். இன்னொன்று இந்த விவசாயிகளுக்கு தள்ளுபடி செஞ்சது குறித்து பேசினார். அவர் இந்த தள்ளுபடி என்னால் என்ன முடியுதோ அதை செஞ்சேங்கிற புள்ளியில் நின்று இருந்தார்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் எல்லா ஃபினான்ஷியல் கேட்டையும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டீங்களே அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டார். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ரெண்டாவது, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய இந்த ஆண்டு பார்லிமெண்ட்டினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ஹவுஸ் ஹோல்டினுடைய கடன் 1,06,000 சொச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறது. ஒரு விவசாயினுடைய மாத வருமானம் தமிழ்நாட்டில் 11,974 ரூபாய் தான் அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோதான். இதுதான் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டு, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ரிப்போர்ட் இதுதான். அவர் நாங்கள் எங்களால் என்ன முடிஞ்சோமோ அதை நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்லாபாக கொடுத்தோங்கிற புள்ளியில் நின்றுட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லா கேட்டையும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா கேட்டையும் பிளாக் பண்ணுறதுனா எப்படி? அது ஃபஸ்ட்டு பேசுனதனுடைய அர்த்தத்தை சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் ப்ளீஸ். உங்களுடைய எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய குணநலன், இதை கேரக்டர். அப்போ நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி இருந்துச்சுன்னா, சகோதரர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, கவர்ச்சினா உங்களுக்கு என்ன தெரியுது உங்களுடைய பார்வைக்குன்னா, உடல் சம்பந்தப்பட்ட கவர்ச்சி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வாயில் வருது அப்படிங்கிறதுனா இது என்ன ஆட்டிடியூடில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. இது எவ்வளோ ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைங்கிறது உங்களுக்கு புரியலை. அப்போ நீங்கள் ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு சரியில்லை, உங்களுடைய எண்ணங்கள் தவறாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குற குழந்தைங்க இருக்காங்கல்ல, இப்போ வீடுகளில் எல்லா பெரியவங்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்கள்லாம் இதை பார்க்குது இல்லை, இந்த மாதிரியான வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி தருவீங்களா? இப்படி பேசுகின்றவரை தான் நீங்கள் முறைப்படுத்தி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? அப்போ எவ்வளவு ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இது. ஏன்னா அவர் குட்டீஸ், நண்பா, நண்பீஸ் எல்லாமே சொல்றாரு. அப்ப இவங்களுக்கு இவர் இப்படி சொல்லித்தராருன்னா, இவர் இப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு தன்னுடைய மனைவியை கிரிட்டிசைஸ் பண்றாரு. இது தேர்தலுக்கு முன்பு. பட் ஆனா ஆஸ் எ கேரக்டர், ஒரு தனி மனிதனாக, ஒரு கழக ஒரு முதலமைச்சராக வந்த பிறகும் கூட அதிலிருந்து சிறிதும் மாறாமல் உங்களுடைய வார்த்தைகள் கண்ணிய குறைவாகத்தான் இருக்கிறது. கடந்த காலங்களில் இந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா, பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், எம்ஜிஆர் கூட இந்த மாதிரிலாம் வாழ்நாளில் இப்படிலாம் கண்ணிய குறைவாக பேசின வரலாறு இல்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஏன் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் விமர்சனம் 1000 இருந்தாலுமே இந்த மாதிரி கண்ணிய குறைவான வார்த்தைகளை முதலமைச்சராக இருந்த போது பேசியதாக எங்களுக்கு தெரியல சார். ஒரே ஒரு நாக்க துருத்தினாருங்கிற காரணம் சார், அந்த கட்சியே இல்லாம போன வரலாறு இருக்கு இல்ல. சோ ஃபர்ஸ்ட் இது ஒரு பேசிக் பாயிண்ட். அடுத்தது இன்னொரு மனநிலையில் அவர் இருக்காரு. என்னன்னா, அதாவது இந்த 22 நாட்கள்ல நடந்த பெரிய மாற்றங்கள் நீங்க பார்க்கணும். டிவிக்கு நிர்வாகிகள் போலீஸ் கையை உடைச்சிருக்காங்க. இல்ல, அதை மறுத்து இருக்குதுங்க தஞ்சாவூர் போலீஸ். அவங்க அதாவது முதல் நாள் ஒரு நடப்பதற்கு ஸ்டேஷன்ல போய் மிரட்டினது இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரீல்ஸ் போட்டுடுறாங்க. நீங்க எதையுமே நீங்க மறுக்கலாம் முடியாது. நடக்கிறது என்னங்கிறது எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட போயிட்டு தான் இருக்கு. நீங்க போய் நீங்க ஒரு குவாரியில போய் ஒரு சாமானியனை பார்த்து, என்ன உங்க அப்பா அம்மா கத்து தரலையா எப்படி நிக்கணும்னு, எப்படி பேசணும்னு? நான் அவனை ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என்ன ஒரு ஆதிக்க மனப்பான்மை. நீயும் ஒரு சின்ன பையன்தான், நீ எப்படி அந்த பையனை ட்ரீட் பண்ணுறீங்க? இது ஒரு இடம் இல்லை, இன்னொரு இடத்துல அதிகாரியை மிரட்டுறாங்க. இவரை நீக்கிடுவோமா, வேலையை விட்டு எடுத்துருவோமா, சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் கேட்குற அந்த அதிகாரி கெஞ்சுறாப்புல, ஏங்க நாங்கள் ஒத்துழைக்கிற தயாராக இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அட்வைஸ் எடுத்து நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோங்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் மெடிக்கல் விங்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம கட்சிக்காரங்களெல்லாம் போய் எல்லா கோயிலையும் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க, செக் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கிறாரு. அவங்க தலைவருடைய மனப்பான்மை என்ன இருக்கோ, நிதியமைச்சரை பத்தி இன்னைக்கு ஆல் இந்தியா மீடியால நிறைய வீடியோக்கள் ஓடுச்சு.
அவர் எப்படி நடந்துகிட்டாருங்கிறது. அப்ப தலைவர் இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து தன்னோட கட்சியில அமைச்சர்களாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்களிடம் நாம கண்ணியம் எதிர்பார்ப்பது தவறு. வேணும்னா இன்னைக்கு காங்கிரசுக்கு எதுகை மோனையோடு பேசுவதற்கு அவர் பேசுவது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அதனால அண்ணெல்லாம் உட்கார்ந்து பேசலாம். அது அவங்களுடைய தலையெழுத்து, இல்ல அவங்களுடைய ஆசையின் பால் வந்த விளைவுகளாக இருக்கலாம். ஆனா இது சமுதாயத்துக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா உறுதியாக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் நீங்க இப்படி எல்லாம் பேசியிருக்கீங்க. ஒரு 4 நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கலானா? இல்லை. புதிய திட்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா? இல்லை. ரெண்டாவது, நீங்க மீடியாவை ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா? சார் அதெல்லாம் விடுங்க சார், அது அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு ஹேண்டில் பண்ணா அப்ப the conclusion is very simple. சார் எனக்கு இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க சார். என்னோட இதுக்கு உட்பட்டு பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் அவங்களுடைய கெபாசிட்டிக்கு உட்பட்டு அவர்கள் கடன் வாங்குகிறார்கள். கார்பரேஷன்ஸ் அவங்களோட கெபாசிட்டிக்கு உட்பட்டு அவர்கள் உலக வங்கிகிட்ட இருந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து கடன் வாங்குறாங்க. கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட். ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கார்பரேஷன் கடன் வாங்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பெர்மிஷன் தான் வேணுமே தவிர இவங்களுடைய வருமானத்தை பேஸ் பண்ணி தான் இந்த கார்பரேஷன் கடன் வாங்க போகிறது. நீங்க எல்லா பக்கமும் நீங்க பிளாக் பண்ணிட்டு போயிருக்கிறீங்களே அப்படின்னா எனக்கு அது புரியல. நீங்க அப்படி ஏதாவது செஞ்சு இல்ல நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் கடன் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கி தான் செயல்படுகின்ற வழக்கம். சில நாடுகளை தவிர, அரேபியா போன்ற மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஃபியூ ஆயில் ரிச் கண்ட்ரீஸை தவிர மற்றவங்க எல்லாருமே கடன் வாங்கி தான் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற வழக்கம். சரி, அது எந்த லெவல்ல லிமிட்ல நிக்கணும் ஒரு இண்டிவிஜுவலை கன்சிடர் பண்ணி நம்ம சொன்னோம்னா ரொம்ப சிம்பிளா புரியும். நீங்க ஒரு லோன் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு சிபில் வெரிஃபை பண்ணுவான், உங்களுக்கு ஒரு ரேங்கிங் இருக்கும். நீங்க அந்த சிபில் கிளியர் பண்ணி நீங்க ஒழுங்கா பணம் கட்டுவீங்கன்னு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா திரும்ப உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். புரியுது. அப்போ ஒரு அரசுக்கு என்னன்னா ஜிஎஸ்டிபியில் இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோல 3.5% கீழே இருக்கா அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த அரசினுடைய வருவாய் என்ன இருக்கிறது, ஜிஎஸ்டிபி என்ன லெவல்ல இருக்குது அப்படிங்கிற வருவாயை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கடன் வழங்குது இருக்கும். அது லிமிட்டுக்குள்ள இருக்கானா தமிழ்நாடு அரசுக்கு வெரி மச் வித்தின் த லிமிட் இருக்கு. கடன் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். பட் அந்த அளவுக்கு நீங்க ரெவன்யூவும் காட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெவன்யூவை தமிழ்நாடு அரசு மேனிபுலேட் கடந்த காலத்தில் பண்ணிருக்கானா? பண்ணவே முடியாது. ஏன்னா ஒன்றிய அரசினுடைய மானிட்டரிங் அத்தாரிட்டி இதில் இருக்கிறாங்க. எல்லா விதத்திலையும் இந்த ஃபேக்டர்ஸோட நம்பர் கால்குலேஷன் வச்சு தான் கொண்டு போக முடியுமே ஒழிய கதை கட்டுவதோ பொய் சொல்லுவதோ முடியாது. பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த விஷயத்தை கூட திருச்சி கூட்டத்தில் தெளிவாக சொல்லாமல் சென்றிருக்கிறார் தமிழ்நாட்டில். அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாருங்க. நான் 2 விஷயம் தெளிவா சொல்றேன். அவர் கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா 24ஆம் புலிகேசின்னு சொன்னா தப்பு இருக்காது. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கோட்டைக்கு உள்ளார அவரு என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு தேவை அந்த 118 நம்பர் மட்டும்தான். அதை என்ஷூர் பண்றதுக்காக எந்த பார்ட்டியை வேணாலும் பிரேக் பண்ணுவாரு. நம்பரை வச்சுக்கிட்டு அவர் வேணுங்கிறப்ப பிரஸ்ஸை அட்ரஸ் பண்ணுவாரு. அவர் ஒன் வே டிராபிக்கா தான் செயல்படுவாரு ஒழிய மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுவாரானா பேச மாட்டார். விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, சகோதரர் சொன்னாரு. மேகதாது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க காவிச்சாயம் பூசுகின்ற வழக்கம் புதுசா ஆரம்பிச்சு அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது சிடி நிர்மல்குமார் 7 வருஷம் முன்னாடி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க கடந்து போனவர். நீங்க அதுக்கு இல்லாம இப்ப நடந்த நிகழ்வுகள்ல நீங்க நம்மளுடைய செம்மொழி நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்த 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு அழகா சகோதரர் சொன்னாங்க. இது மாதிரியான எந்த விஷயங்களையும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுல ஒரு பிரைமரி ஃபேக்டர் நான் டச் பண்ணி ஆகணும். இது சகோதரர் ஒரு பதில சொல்லணும். அதாவது இந்த மாடு பலியிடுதலுக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. அந்த கோர்ட் ஆர்டர் ஸ்லாட்டரிங் ஹவுஸை தவிர வேற எங்கேயுமே நீங்க மாடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரை போட்டாரு. யாரு? ஜிஆர் சுவாமிநாதன் சார் போட்டிருக்காங்க. அந்த வழக்கை தொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பிரசாந்த்ங்கிற இந்து முன்னணி கட்சியை சார்ந்தவர். அப்பியர் ஆனவர் சேஷாத்ரி. இந்த கேஸ வெகேஷன் கோர்ட்ல கொண்டு வந்தவர் யாருன்னு சொன்னா ஜிஆர் சுவாமிநாதன் சார். இதுக்கு அரசு தரப்புல ஏஏஜி யார் அப்பியர் ஆகி ஃபைட் பண்ணாங்கன்னு சொன்னா மிஸ்டர் PV பாலசுப்ரமணியம். அவரும் ஒரு அவார்டு. இப்ப ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தான் இதுல பிரைமரி ஸ்டேக் ஹோல்டர். இவர்களுக்கு நீங்க எந்த இடத்துலயும் பக்ரீத் அன்னைக்கு மட்டுமல்ல வேற எந்த நாட்களிலுமே கூட நீங்கள் ஸ்லாட்டர் ஹவுஸை தவிர வேற எங்கேயும் நீ வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பிளாங்கெட் ஆர்டரை மொத்தத்துக்கும் போட்டிருக்காரு. இது வரைக்கும் அதுக்கு அப்பீல் போகல. அப்படின்னு சொன்னா இது நீங்க ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகணும்னா 10 வருஷத்துக்கு நீங்க முன்னாடி
நீங்க 10 வருஷம் மாடா இருக்கணும், ஒரு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு தான் நீங்க வந்து ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போனீங்கன்னா வெட்டுறதுக்கே தயாரா இருப்பான். அப்ப அடிப்படை உரிமையான உணவு, ஓகே, இந்த பழக்க வழக்கத்தை கை வச்சிருக்காங்க. இதுக்கு பதில் கொடுக்கல இன்னும் யாரும். இது ஒரு அப்பீல் போயிருக்காங்கன்னா போகல. விசிகே மாதிரி அண்ணன் நான் கேட்கிறேன், அண்ணன் திரும்ப அண்ணன் இதுக்கு ஏதாவது பதில் சொல்றாரா, வன்னியரசன் ஏதாவது சொல்ல போறாங்களா? இப்படி அடிப்படை உரிமைகளே பாதிக்கப்படுகின்ற பெரும் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இது முதலமைச்சருக்கு தெரியுமா? முதலமைச்சர் இது சம்பந்தமா என்ன முடிவுகள் எடுக்க போகிறார்? அவங்க இது எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. ஓகே ஓகே, கொஞ்சம் கூடுதலாக விஜய் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறதா டிஎம்கே சார்? நாங்க அதை செய்யாமட்டது தவறுன்னு உணர்ந்துட்டோம். உண்மை அதுதான். we did not take him seriously. ஓகே, சோஷியல் மீடியாலையும் சரி இதுலயும் சரி, இட் இஸ் an admitted fact. சரி, இந்த ஒரு பெரிய டிரான்சிஷன் இப்படி இருக்கும், இப்படி இளைஞர்களுடைய மனநிலை இப்படி இருக்கும், சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அளவுக்கு இருக்குங்கிறது we did not anticipate. there we அதான் இந்த கான்சிக்வன்ஸ், இந்த விளைவுகள் நாங்கள் சந்திக்கிறோம் சார். நீங்க ட்விட்டர் வந்து அறிவாளிகள் தளம், அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும்னு நினைச்சிட்டு இன்ஸ்டாகிராம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அதை விவாதம் பண்ணணும். அதுல இத்தனை லட்சம் ஃபாலோயர்ஸ் நான் தான் இன்ஸ்டாகிராம் நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க, நான் தான் சொன்னேன். அதை நினைவு கூற விரும்புறேன். அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, சகோதரர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். தயவு செஞ்சு இந்த கேஸ் மேட்டரை, இந்த மாடு பலியிடுகின்ற விஷயத்துல தயவு செஞ்சு கூடுதல் கவனம் வச்சு நீங்கள் கூட்டில் இருக்கிறீர்கள். நம்மளுடைய உங்களுடைய நோக்கமும் எங்க தலைவர் 6 மாசம் ஆளட்டும்னு சொல்லலனே, அவங்களோட பவர் ஷேரிங்ல வரவேற்கிறேன். நான் அது வந்து என்னன்னா, நீங்க சொன்னது கூடுதலான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசிசம் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணனும் சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு குறையலை. நீங்கள் கௌரவமாக தான் வந்து கண்ணியமாக தான் காங்கிரஸ் மாதிரி விட்டுட்டு ஓடலை. அதாவது இல்லைண்ணே சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த உறவை பராமரிக்கிறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம். அட் த சேம் டைம் இதெல்லாம் கொஞ்சம் என்ஷூர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் மாடியூல், ஆர்எஸ்எஸ் பிஜேபி மட்டும் யூபியில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதை இன்னைக்கு டிவிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதுல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்க? எப்படி நீங்க அதை சரி செய்ய போறீங்க? நீங்க சிஎம் பேசி சால்வ் பண்ண போறீங்களா இல்ல ராஜா ராஜாங்கறது கொஞ்சம் பாத்துக்கோங்க. டிவிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணல, கோர்ட் ஆர்டர் போட்டுருக்கு. இல்ல அதுக்கு ஏஏஜி ஓட ரோல் இருக்கு. they are ready to face consequences னு சொன்னாங்க. இல்ல ஏஏஜி ஓட ரோல் இருக்கு. ஏஏஜி அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து அது மாதிரி பர்மிட்டட் இல்ல, இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது, தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களே ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு இந்த இனத்தினுடைய மக்கள் அந்த ரெப்ரசன்டேஷன் பெஞ்ச்லயே அந்த இடத்துலயே இல்ல. இவர்களை மீறி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கறத நான் அண்ணனுக்கு சொல்ல விரும்பினேன். கவர்மெண்ட் திருப்பி கண்டெம்ட் வாங்குனாங்க. அடுத்தது அவர் சொன்னதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். பக்ரீத்துக்கு மட்டுமல்ல, நீங்க பொதுத்தளத்துல வெட்டுறது, நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை தொடுத்தவர் முரளிதரன். அவர் போட்ட வழக்கு இல்லைன்னா, தெருக்கல்ல வந்து கோழிக்கறி கடை வச்சிருப்பாங்கல்ல, அங்க கோழி கூட வெட்டக்கூடாதுன்ட்டு ஒரு வழக்கு இருக்குது. அதனால நீங்க சொன்னீங்க இல்லையா, இது பண்டிகை நாள்ல மட்டும் வெட்டக்கூடாதுன்ட்டு. உங்க பக்க தெருவில் இருக்கக்கூடிய கடையில போய் இனி நீங்க கோழிக்கறி கூட வாங்க முடியாத நிலை இங்க வரும். அது தெரியுது. அததான் நான் கவனமா இருங்க. பாசிசம் இல்ல, நீங்க அது முழுக்க முழுக்க பாய்சன். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பதிவு பண்ணி சொல்லிடுறேன் நிறைவு கருத்தா. ஆனா அதே மாதிரி இப்ப வந்து திருப்பரங்குன்றம் அளந்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து இப்ப முருகன் கோயிலா இருக்கக்கூடிய இடம், அங்க தர்கா இருக்கக்கூடியது, இது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஏஎஸ் இதை அளந்து ஏஎஸ்ஐ கிட்ட ஒப்படைப்பதற்கான பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏஎஸ்ஐ கிட்ட ஒப்படைச்சிட்டா அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ராமர் கிட்ட முருகனை கொண்டு போய் அடகு வச்ச கதையாயிரும். அதுலயும் அலர்ட் ஆயிருக்க வேண்டிய அவசியம் கூட்டணியிலிருந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஆட்சியை வழி நடத்துகின்ற சகோதரர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.